வீட்டு கொள்ளையில் உள்ள பிரண்டை செடி. இது நல்லா முழங்கால் வலிக்கு நல்லா கேட்கும். இதை துவையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 10 நாள் வரையும் சாப்பிட்லாம். நல்லது. எல்லார் வீட்லேயும் தோட்டத்தில் கூட அதை வளர்க்கலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்குது. வாங்க பயிர். இப்போ இந்த பிரண்டை செடியை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். 2 பக்கமும் நார் எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிட்டு, இல்லைன்னா அரிக்கும், அதுக்காக தடவிட்டு சொல்லுங்க. இப்படி உரிச்சிங்கன்னா இப்படி வந்துடும் நார் 2 பக்கமும். இப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும். கையாலே சுத்தம் பண்ணிடலாம். அது மாதிரி இப்போ நம்ம துவையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துங்க. பிரண்டையை சுத்தம் பண்ணி கழுவி நார் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கோம். ஒரு 10-12 வரமிளகாய் வச்சுருக்கோம். ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் வெள்ளை உளுந்து வச்சுருக்கோம். வரப்போ பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிப்போம். நல்லெண்ணெயை நல்லா மிளகாய் அப்படி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ இந்த உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இந்த அளவு ஊற்றிக்கணும். அலசி வச்சுருக்க பிரண்டையை சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை போட்டு நல்லா வதக்க வேண்டியது. இந்த அளவுக்கு புளியும் இதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடும். நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு நிறுத்திட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம். அது இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நிறைய மிளகாலாம் போட்டுக்கிட்டு உப்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிரண்டையும் இதிலே போட்டு காலெல்லாம் தெரியுது. இப்போ என்னமோ தெரியுது, இருக்கிறபடி இருக்கட்டும். சொல்லு. எல்லாத்தையும் அரைச்சி பிரண்டை துவையல் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லியோடு சாப்பிட்லாம், எதில் வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா முழங்கால் வலிக்கு அப்படி கேட்கும். இது இப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான்.